வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு அப்பால் இன்று நடைபெற்ற சர்வதேச கப்பல் தொகுப்பு மறு ஆய்வு நிகழ்வை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேரில் பார்வையிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே உலகத் தலைவர்கள் பலரை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை புரிந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாள் இன்று அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கடல்சார் திறன்கள் மற்றும் சர்வதேச அளவிலான கடற்படை ஒத்துழைப்பில் இந்தியாவிற்குள்ள உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு அப்பால் இன்று நடைபெற்ற சர்வதேச கப்பல் தொகுப்பு மறு ஆய்வு நிகழ்வை முப்படைகளின் உச்சநிலை கமாண்டரும் குடியரசுத் தலைவருமான திருமதி திரௌபதி முர்மு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. விசாகப்பட்டினம் கடற்கரை நெடுகிலும் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த 71 இந்திய மற்றும் வெளிநாட்டு கப்பல்களை குடியரசுத் தலைவரின் INS சுமேதா உலா படகிலிருந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிட்டார். கடலோர காவல்படை, வர்த்தக கடற்படை மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகளுக்கு சொந்தமான கடற்கலங்களும் இதில் அடங்கும். போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் அணிவகுப்பும், கடற்படை ஹெலிகாப்டர்கள் மூலமான உதவி மீட்பு பணிகளும், கடற்படை விமானங்களின் வான் சாகச காட்சிகளும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. உலகின் கடல்சார் அமைதியை பாதுகாக்க உலக நாடுகளிடையே ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் கூட்டு பொறுப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். இந்தியாவிற்கும் கடலுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் கலாச்சார உறவுகள் பல நூறாண்டுகள் பழமையானவை என்றும், உலக அளவிலான கடல்சார் பாதுகாப்பில் இந்தியாவின் பங்கேற்பு உலகமே ஒரு குடும்பம் என்ற மரபின் அடிப்படையில் அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடல் தாண்டிய பிராந்தியங்களுக்கு இடையே பொதுவான பாதுகாப்பு மற்றும் செழிப்பை மேம்படுத்தும் நோக்குடன் மகா சாகர் கொள்கையை இந்தியா அமல்படுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் வலுவான கடற்படை நாட்டின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதில் மட்டுமின்றி பிராந்திய அளவிலான ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதிலும் முக்கிய பங்களித்து வருவதாக குடியரசுத் தலைவர் கூறினார். பேரிடர் சம்பவங்கள் மற்றும் இதர இடர்பாடுகளின் போது மனிதாபிமான உதவிகளை மக்களுக்கு வழங்குவதில் கடற்படையினர் முன்னணியில் நிற்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் பற்றிய உச்சி மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே உலகத் தலைவர்கள் பலரை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. புதுடில்லியில் ஸ்பெயின் அதிபர் திரு பெட்ரோ சான்சஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்த போது வர்த்தகம், பொருளாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், சுகாதாரம், பருவநிலை மாற்றம் உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே வலுவான உறவுகளுக்கு ஸ்பெயின் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை பிரதமர் பாராட்டினார். இந்தியா ஸ்பெயின் கலாச்சார சுற்றுலா மற்றும் AI ஆண்டாக நடப்பு 2026ஆம் ஆண்டு கடைபிடிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்பெயினில் இருந்து பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதி குழு ஒன்று இந்தியா வந்திருப்பதால் இரு நாடுகளுக்கும் இடையே மக்கள் நிலையிலான தொடர்புகள் மேலும் வலுப்பெறும் என அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். பின்லாந்து பிரதமர் திரு பெட்டேரி ஆர்போ உடனான சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்கும் இலக்குடன் இரு நாடுகளும் செயல்பட்டு வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். செர்பியா அதிபர் திரு அலெக்சாண்டர் வூசிக், குரோஷியா அதிபர் திரு ஆண்ட்ரே பிளங்கோவிச், எஸ்டோனியா அதிபர் திரு அலார் காரிஸ், கசகஸ்தான் பிரதமர் திரு ஒல்ஜாஸ் பெக்தனேவ் ஆகியோரையும், கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட வர்த்தக தலைவர்களையும் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இதற்கிடையே மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கூலம், ஸ்லோவாக்கியா அதிபர் திரு பீட்டர் பெல்லிகிரினி, நெதர்லாந்து பிரதமர் திரு டிக் ஸ்கூப் உள்பட உலகத் தலைவர்கள் பலரும் இந்தியா AI இம்பாக்ட் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று புதுடெல்லி வந்து சேர்ந்த வண்ணம் உள்ளனர். செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்து புதுடெல்லியில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொழில்நுட்ப வல்லுநர்கள், கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்திற்கு தலைமையேற்று இது குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார். முன்னேறிய நாடாக மேம்படுவதற்கான இந்தியாவின் பயணத்தில் முக்கிய தூணாகவே செயற்கை நுண்ணறிவு திகழ்வதாக அவர் கூறினார். உற்பத்திக்கான பொறியியல் தொழில்நுட்பத்துடன் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைப்பதன் மூலம் உற்பத்தி திறன் மற்றும் போட்டி திறனை அதிகரித்து புதுமையாக்கம் மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகளை திறந்துவிட முடியும் என்று அவர் தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில் துறையினர் உள்பட அனைத்து தொழில் நிறுவனங்களையும் உள்ளடக்கியதாக நாட்டின் AI சூழலை மேம்படுத்தி எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற தொழிலாளர் வளத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை புரிந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று மாநில பிஜேபி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். புதுச்சேரியில் கூட்டணி குறித்தும் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பதையும் கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும், இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வர இருப்பதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளான இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோரும், திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவார் மற்றும் திமுக எம்எல்ஏக்களும் மற்றும் பல்வேறு மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு திருமுருகன் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். சாம்பல் புதன் தினமான இன்று புதுச்சேரியில் கிறிஸ்துவ சமூகத்தினர் 40 நாள் தவக்காலம் தொடக்கியுள்ளனர். அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இன்று நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் பெரும் எண்ணிக்கையிலான விசுவாசிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் நகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் வரும் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை சிறப்பு சொத்து வரி வசூல் முகாம்கள் நடைபெற உள்ளன. 20ஆம் தேதி கீழகாசாக்குடி ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்திலும், 21ஆம் தேதி தலத்தெரு தங்க மாரியம்மன் ஆலயத்திலும், அதற்கடுத்த நாட்களில் வேறு பல இடங்களிலும் இம்முகாம்கள் நடைபெறும். சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்தந்த தேதிகளில் இம்முகாமிற்கு சென்று சொத்து வரி செலுத்தலாம் என காரைக்கால் நகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். ஏனாமில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த 3 நாள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் 19 வாக்குச்சாவடி பகுதிகளில் இன்று தொடங்கியது. வாக்குச்சாவடி நிலை விழிப்புணர்வு குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இப்பிரச்சார இயக்கம் இன்று 19 பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டது. சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஏனாமில் மொத்தமுள்ள 42 வாக்குச்சாவடி பகுதிகளில் சுமார் 1600 புதிய வாக்காளர்கள் உள்பட மொத்தம் 37,664 வாக்காளர்கள் உள்ளனர். இன்று நிலநடுக்கோட்டிற்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்கு நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும், வரும் 20ஆம் தேதி தென் தமிழகம், கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் குமரி கடல் பகுதியிலும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சமாக கொடைக்கானலில் 9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி உள்ளது. உலகக்கோப்பைக்கான ஐசிசி ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் UAE தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 40 பந்துகள் எஞ்சியிருந்த நிலையிலேயே 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்புவில் இன்று நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 200 ரன் எனும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் நமீபியா அணி சற்று முன் வரை 15.2 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்திருந்தது. இன்று இரவு 7 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகள் மோத உள்ளன. மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுடெல்லியில் நடைபெறும் இந்தியா AI இம்பாக்ட் உச்சி மாநாட்டில் அமைச்சகத்தின் கண்காட்சி அரங்கை தொடக்கி வைத்தார். டெல்லி மெட்ரோ நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கை அவர் பார்வையிட்டார். இதற்கிடையே செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்த கண்காட்சியை மத்திய அரசு வரும் 21ஆம் தேதி வரை ஒரு நாள் நீட்டித்துள்ளது. கண்காட்சியில் பங்கேற்கும் நிறுவனங்கள் மற்றும் பார்வையாளர்களின் ஏகோபித்த வரவேற்பை கருத்தில் கொண்டு இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு அப்பால் இன்று நடைபெற்ற சர்வதேச கப்பல் தொகுப்பு மறு ஆய்வு நிகழ்வை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேரில் பார்வையிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் இந்தியா AI இம்பாக்ட் உச்சி மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே உலகத் தலைவர்கள் பலரை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை புரிந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாள் இன்று அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.